இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350க்கு வந்து ஹேண்டில் பார் ரைசர் போட போகிறோம். இப்போ எதனால் ஹேண்டில் பார் ரைசர் போடுறோன்னா, சம்டைம்ஸ் ஓட்டும்போது இந்த இடத்துல நம்னஸ் ஃபீல் ஆகுது ரொம்பவே. கை வலிக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தா, ஸோ ஹேண்டில் பார் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது. ஸோ அதனால் ஹேண்ட் ஸ்ட்ரைட் ஆகுது. அதனால் ஹேண்டில் பார் ரைசர் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஹேண்டில் பார் ரைசர் மாட்டுறதுனால இந்த பெயின் சரியாகுமா அப்படின்னு பார்த்தா, ஸோ சரியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் அப்ரைட்டாக மேலே வந்துடும். ஸோ பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பையனை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சரி பண்ணிட்டு வருவோம். ஓகே கைஸ், ஹேண்டில் பார் ரைசர் மாற்றுறதுக்கு கடைக்கு கிளம்பியாச்சு. ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். பி சேஃப் அண்ட் பி ஹாப்பி. மக்களே, நம்ம ஹண்டர் 350க்கு ஹேண்டில் பார் ரைசர் வாங்குறதுக்கு மோட்டோ க்ரூஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். சில்வர் கலர் அலுமினியம் ஹேண்டில் பார் ரைசர் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 1600. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பிளாக் கலர் ரைசரும் நல்லா தான் இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சில்வர் கலர் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நமக்கு கலரை விட குவாலிட்டி தான் முக்கியம். ஸோ அதனால் நான் அந்த சில்வர் கலர் ரைசரையே ஃபைனலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ரைசர் பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பைக்குக்கு சூட் ஆகிற மாதிரி ஹெல்மெட்ஸ்லாம் சேம் கலரில் இருந்துச்சு. ஸோ இந்த ரெட் அண்ட் பிளாக் நல்லா இருக்குதா, இல்லை இந்த ஒயிட் அண்ட் ரெட் நல்லா இருக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. தென்காசி ஐடி முக்கில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த மோட்டோ க்ரூஸ் ஷாப்ல வந்து எல்லா பிராண்டட் ஹெல்மெட்டும் எல்லா பைக் ஆக்சசரிஸுக்குமே அவைலபிளா இருக்கு. தேவைன்னா வந்து வாங்கிக்கோங்க காய்ஸ். ஒரே ஒரு டிராபேக் தான், பிரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுவும் ஏன்னா தென்காசியில் அதிகமான பைக் ஆக்சசரிஸ் கடை இல்லை, அதனால டிமாண்டை ஏற்றி விற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.